ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் குக்கிங் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாம பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து 3 கிலோ லெக் பீஸ்ல சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். அது எப்படி டேஸ்டா சுவையா நல்லா சூப்பரா எப்படி செய்ய போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். 3 கிலோ லெக் பீஸ் சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ வெங்காயம், 200 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் 50 கிராம், மல்லி இலை வந்து 2 கைப்பிடி அளவு, புதினா 4 கைப்பிடி அளவு எடுத்துக்க வேண்டியது, சில்லி பவுடர் வந்து 40 கிராம், கரம் மசாலா 30 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 600 ml, ஆயில் 600 ml, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். கடற்பாசி ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 600 ml எடுத்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸ் 3 கிலோ, அரிசி வந்து 3 கிலோ, 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் தான் இன்னைக்கு. அதை வச்சு தான் பார்க்க போறோம். அரிசியை 2 டைம் கழுவிட்டு 3வது டைம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு அது 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு பாத்திரத்தை வச்சு நம்ம ஆயில வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நம்ம வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பீஸ் கறி சேர்த்துட்டு ஆனியனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் சேர்க்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதாவது கொஞ்சம் டைம் தான் ஆகும். நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ லைட்டாக வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிப்பூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஆயில் சூடேறி அது நல்லா பொரிக்கிட்டு இருக்கு. லைட்டாக கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கோல்டன் கலருக்கு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு வாசனை டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம லைட்டாக வச்சுருக்க 5 கிராம் கடல் பாசி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. பாருங்க, நல்லா வெங்காய பகோடாவுக்கு ஆகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டு இருக்கு. நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சில்லி பவுடரையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம வச்சிருக்கிற மல்லி புதினா வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா புரியணும், அப்பதான் வாசனை ஆகும். இந்த டைம்ல நம்ம சிக்கனை ஏன் சேர்க்கிறோம்னா சிக்கன் அந்த ஆயில் அப்படியே லைட்டா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். மசாலாவோட வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா வந்து லாஸ்டா சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்தோம்னா வாசனை மாதிரி. அதனால இந்த டைம்ல கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஆயில் நல்லா மிதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோன்னா 3 கிலோவுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளவு சேர்க்கணும்னா 4-8 தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணியை ஊற வச்சு ரைஸ் இருக்கு பிறகு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணிக்கலாம். அப்படியே கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது என்ன பண்ண போறோம்னா லைட்டா மூடி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா கிண்டிக்கலாம். ஏன்னா அதிகமா போட்டு கிண்டோம்னா ரைஸ் உடஞ்சிடும். அதனால சூடாக லைட்டா மெதுவாக நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 20 நிமிஷம் வந்து தம் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இன்னைக்கு கேஸ்ல காக்கிறதுனால கேஸ்ல தம் போட போறோம். அப்படியே மேல வந்து வெயிட்டை வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, நாம போட்ட பிரியாணி நல்லா அருமையா வந்திருக்கு. நம்ம போட்ட அது தம்மு பாருங்க நல்லா கரெக்டா இருக்கிறதால இந்த மாதிரி பதத்தில் இருக்கு. செம்மையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா மேல இருக்கிறது லைட்டா வேக்காடு கம்மியா இருக்கும். அதனால உள்ள இருக்கிறது நல்லா வந்து உடச்சி விட்டு லைட்டா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்லா அட்ராக்ஷன் செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வெற்றி சந்திக்கலாம்.